நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டி மீடியா தமிழ். எங்க ஐயா மாயாண்டி அருளாள பத்திரகால இருவையாடும் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். ஐயா இந்த வரக்கூடிய வேலையில என் தங்கை பார்வதியானவளோ எங்களே சிமலை முடிந்து வைத்திருக்க எங்கள் ஆண்டவனாகப்பட்ட பகவா ஈரேழு 14 உலகம் படிகலந்து விட்டு வருகிறார். படிகளந்த பகவா ஈரபார வேலைக்கு வருகிறார். மேலாக வரக்கூடிய வேளையில இன்னைக்குமே ஆண்டவன் பகவானை எதிர்பார்த்திருப்பான். பார்வதியானவள் இன்னைக்குமே பகவானை எதிர்பார்த்திருப்பான். அன்னைக்கு பகவான் படிகளுக்கு வாராரு. பார்வதி ஆளை காங்க. பார்வதி எங்க போனா? எங்க போனா? பார்வதியை பாருங்க, அங்கனம் தான் இருக்கான். அங்கனக்குள்ள இல்ல, அங்கன பக்கத்துலதான் இருக்கான். ஆமா, அப்படியே வாழ்ந்தார் ஆண்டவன் பகவான். ஏம்மா ஏன் பார்வதி என்ன ஒரு நாள் இல்லாத 2 நாளா இருக்கு? என்ன வரும்? ஆண்டவன் பகவான் மடிகளுக்க போனா பகவான் எப்பொழுது வருவார்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு ஏன் இப்படி மௌனமா உட்கார்ந்துருக்க? என்ன காரணம்? ஆமா, இந்த அளவுக்கு போனவங்க மௌனமா உட்கார்ந்துருக்கீங்க. ஏன் அப்படி உட்கார்ந்துருக்க? என்ன விவரம்? என்ன இருக்கு? என்ன வந்துட்டு உனக்கு? ஏன் ஆண்டவனாகப்பட்ட பகவா என் தங்கை பார்வதி இடங்களை வந்து என்னவதாமா வார்த்தைக்கு மாறையான அம்மா பார்வதி மௌனமாக இருப்பது மௌனமாக இருப்பது
ஏன் மௌனமா உட்காருங்க? என்ன காரணம்? என்ன வந்துட்டு இன்னைக்கு உனக்கு? ஏன் பகவானே நான் மௌனமாக இருக்கிறோம்னு சொன்னா அதாவது என்ன காரணம் தெரியுமா? என்னம்மா? நான் உங்க மேல இன்னைக்கு ஒரு சந்தேகத்துல இருக்கேன். இன்னைக்கு உங்க மேல ஒரு சின்ன சந்தேகம் வந்துட்டு. சந்தேகமா? யாரு பகவான் மேல உனக்கு என்னமா சந்தேகம்? இவ்வளவு நாள் வராத சந்தேகம் இன்னைக்கு வந்து உனக்கு புதுசா. அதான கேட்டேன். ஏன் பகவானே என்ன சந்தேகம் தெரியுமா? என்ன? நான் கொடுப்பதோ நாளை தினை. 4 அரிசி தான் கொடுக்கேன். நாளை வெளியே கொண்டு போய் நீங்க நாடெல்லாம் படியிழக்க முடியுமா? ஆமா முடியாதுல்ல. என்ன முடியாது? ஆமா ஒரு வீட்டுக்கே காண மாட்டேங்குது. நாளைக்கு வரு. நாளைக்கு தானே படியிழந்துட்டு வாரையலா இல்ல வளைந்து விண்ணவனுக்குள்ள பண்ணியப்பட்டு வாரையலா? இதுதான் எனக்கு சந்தேகம். ஆண்டவன் பகவான் ஏய் பார்வதி இங்க வா. என் மேல சந்தேகப்படு. ஆனா என் தொழில் மேல சந்தேகப்படாத. என் தொழில் சுத்தமா இருக்கும். ஆமா என்னத அப்படியா? இந்த பாரு ஆண்டவன் மேல நீ சந்தேகப்படலாம். பகவான் தொழில் மேல சந்தேகப்படலாமா? ஏ பார்வதி ஆண்டவன் பகவான் மேல உனக்கு சந்தேகம். அழகா ஆண்டவன் பகவான் 14 உலகத்திலும் கல்லினுள் வேறு கருங்குடியில் மதலை முட்டையில் இருக்கக்கூடிய குஞ்சு வரைக்கும் ஆண்டவன் பகவான் அழகா படிகளந்திருக்கேன். ஆமா பகவானே போய் சொல்லாதீங்க. உங்கள் படிகளம்பில் இன்றைக்கு குறை இருக்கிறதே ஐயா. ஏன் பார்வதி ஆண்டவன் பகவான் படிகள குறை இருக்குமா? அது எப்படி இருக்கும்? இருக்கவே இருக்காது. ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் வளரக்கூடிய சிசுவுக்கு ஆண்டவன் பகவான் படிகளந்திருக்கு. ஆமா அதை யோசிக்கணும்ல. அதாவது மாம்பழம் வாங்குறோம். மாம்பழம் வந்து நல்ல பழத்தோட நல்ல பழமா தான் வாங்குறோம். மாம்பழத்துல எந்த குறையுமே இல்லை. மாம்பழத்தை அறுத்து சாப்பிடலாம். ஆனா மாம்பழத்துக்குள்ள போட்டேன் மாங்கொண்டைக்குள்ள வண்டி எப்படி போச்சு? எப்படி போச்சு? அதான் கடவுளோட கிருபை. அது சரி. அதனால மா பார்வதி அதாவது பெரிய பாறைக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கும் ஆண்டவன் பகவான் படி வந்திருப்பேன். முண்டையில இருக்கக்கூடிய குஞ்சு வரைக்கும் ஈசன் பகவான் படி வளர்ந்திருக்கிறேன். ஆண்டவன் பகவான் படி வளர்ப்புல குறை இருக்குமா? அது எப்படி இருக்கும்? பகவானே எவ்வளவு நீங்க தத்துவம் பேசினாலும் சரி இன்றைக்கு உங்க படி வளர்ப்புல குறை இருக்குன்னா இருக்கு. அதான கேட்டேன். பார்க்கவே தான் முடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே இருப்போம். அதனால ஆண்டவன் பகவான் எவ்வளவு தத்துவங்களை சொன்னாலும் உங்க படிகளப்புல குறை இருக்குன்னா இருக்குதான். ஏன் பார்வதி இருக்கவே இருக்காது. ஆண்டவன் பகவான் படிகளப்புல எந்த உயிருக்கும் பட்டினி இருக்காது. அப்படியா? பகவானே உங்க படிகளப்புல குற்றம் இருக்கிறதே ஐயா. ஏய் இருக்கு இங்க என்ன காண்ட பாப்போம் அப்படின்னா பகவானுக்கு கோபம் வந்துட்டு வந்தால் பார்வதியானவள் இங்க வாங்க கோவலப்பட வேண்டாம். உங்க படிகளப்புல நீ குறை இருக்கு. உண்டுனா உண்டு. படிகளப்புல பண்ணி இருக்குன்னா இருக்கு. அப்படியா? எடுத்தா பார்த்துடலாம். அவன் பார்த்தால் ஆயன் தங்கையான பார்வதியானவள் ஆண்டவன் பகவானிடங்களே ஆயன் தங்கையா பார்வதியானவளோ என்னுடைய இடமாறு Yeah.
அதுக்கு முன்னால ஆஞ்சர திமிழத்தை திறந்து வைக்கிறா. ஆஞ்சர திமிழுக்குள்ள ஆணு ரொம்ப மென்ன ரொம்ப வாயிலே திரையரசி எங்க பெண் கொண்டு திமிழ சுத்தி 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 வருது. ஆமா அவன் பாண்டார் ஆண்டவன் பகவா. ஏன் பார்வதி ஏதோ 2 ஜெல்ல வண்டியா பிடிச்சு அடைஞ்சிருக்கோம்னு சொன்னீங்க. இங்க பாத்தியா 2 எறும்பு என்ன செய்கிறது? வாயில தினையறியை கவிங் கொண்டு நல்லா திங்க மாட்டேன் திங்க மாட்டாம வாயில கவச்சு சுத்திக்கிட்டு வருது. நீ என்னமோ படிகளக்கலன்னு சொன்னீங்க. ஏ பார்வதி அறைக்குள் இருந்தாலும் கல்லக்குள் இருந்தாலும் செம்பங்குள் இருந்தாலும் இந்த சிவன் அறியாத மாயமே கிடையாது. ஆண்டவான் பகவான் படிகளப்புல குறை இருக்குமா? குறை இருக்கவே இருக்காது. அதான கேட்டேன். கும்பல வந்து எந்த ஒரு தப்பு செய்யறதுனால யோசிக்க மாட்டான். காலை நீண்ட என்ன செய்வேன்? அப்படியா? காலை நீண்ட கால விழுந்துருவேன். அப்படியே வாழ்ந்தாள் பார்வதியானவள். பகவானே இந்த உயிரங்க ஆனவன் எப்படியா படி அளந்திருப்பாரு? ஆண்டவன் பகவான் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார். எங்கும் இருப்பவர் ஈசன் பகவான். பகவான் படி அளந்திருக்கிறாரே. பகவானே அறியாமல் செய்த கொண்டோ ஆண்டவனே பிறக்க வேண்டும். தெரியாமல் செய்த கொண்டும் சிவனாரே பிறக்க வேண்டும் என்று ஆண்டவன் பகவானுக்கு முன்னாலே கையை கேட்டு வாய் மறைந்து நெருங்க. அது என்ன பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அது என்ன பண்ணிக்கணுமுங்க? நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா முடிஞ்சிருமா? முடியாது. ஆண்டவன் பகவானே பரிசோதித்த பாவம் தெரிய வேண்டுமே. ஆனால் சம்பானதை கரையிலே 12 வருட காலம் இருந்து தவம் செய்ய வேண்டும். ஆமா அப்படி 12 வருட காலம் தவம் இருந்தா பகவானே உங்களுடைய இடம் பாகத்தை எப்பொழுது அடைய முடியும்? அப்படின்னா பார்வதி ஆண்டவன் பகவானை வருதவரை இந்த பாவம் தீர சம்பானதை கரையில 12 வருட காலங்கள் தவம் இருந்தா உன்னுடைய தவம் முடியக்கூடிய வேலையில ஆண்டவன் பகவான் நானே வந்து உனக்கு காட்சி கொடுக்கிறேன் அம்மா அப்படின்னா அவன் வாழ்ந்தாள். ஆயின் தங்கையான பார்வதா தேவியானவள் ஆண்டம் என்று சம்மதேந்து பகவானை பரிசோதித்த பாவம் தீர கண்ணன் தங்கையான பார்வதிய கம்பானது கரையிலே வந்து என்ன விதமாக தவம் இருக்க வருவாளையான அவ்வளோ நாளான நாளையில நல்ல ஒரு கிழமையில நாளையில நல்ல ஒரு கிழமையில கரையதில கட்டழகி பார்வதியா வந்து கொண்டு தரமோடு வந்து கொண்டு தரமோடு சந்தேனந்தால் கோலம் போட்ட சந்தனதால் மாவாள தரமொழிகை மஞ்சனையால் கோலம் போட்டாவாளால தரமொழிகை பன்னீரால கோலம் போட்டாங்கே கோலம் போட்ட இடமதில குறுத்து வாழ இழவிருந்தா இந்த குறுந்து வாழ இலையில் மேலே சம்பானல்லை பரந்துகிறார். அவ சம்பானிலே மேலே எல்லோரங்க சப்பா உடத்தை வைத்தார். அங்கே சற்று குடந்தின் மேலே மாங்குளைய முறித்து வைத்தார். என்ன மாங்குளைக்கு மேலே மாங்குளைக்கு மேலே
ஈராறு 12 வருட காலம். எத்தனை வருஷம்? 12 வருட காலம். அல்லும் பகலும் 60 நாளிகையும் உண்ணாமலும் உறங்காமலுமாக உடையவன் பகவானை மறந்திடாமலும் அன்னம் தண்ணீர் ஆகாரம் அருந்தாமல் ஆண்டவனே ரஞ்சம் என்று சொல்லி தோமரிக்கிறாளா என் நகையான பார்வதியானவள். அப்படி தோமரிக்கக்கூடிய வேலையில அதே ஆயன் தங்கை பார்வதா தேவியானவள் 12 வருட காலங்கள் பாரதம் இருக்க பார்வதி தவம் முடியக்கூடிய வேலை வாழ்ந்தார் ஆண்டவன் பகவான். எம்மா ஏ பார்வதி, ஆண்டவன் பகவான் நேர எங்க வர்றாரு? கம்பானதை கலைக்கு வர. அம்மா பார்வதி, பகவானை பரிசோதி இந்த பாவம் தீர 12 வருட காலம் கம்பானதின் கரையிலே கடியதவம் இருந்ததனால இன்றைய நாள் முதலாக நீ கம்பை காமாண்டியாகவோ நான் ஏகாம்பரநாதராக இருப்போம் என்று பார்வதிக்கு வரந்தை கொடுத்து வேண்டு ஆண்டவன் பகவானும் பார்வதி கைலாசம் வர்றாங்க. அவருடைய கைலாசம் வரக்கூடிய வேளையில வழங்கம் போல படிகளுக்கு வருகிறார் ஆண்டவன் பகவான். வந்தால் இந்த பார்வதி, ஐயா சுவாமி 14 நீங்க படிகளுக்கு போறீங்களே, நானும் 12 வருட காலம் கம்பானதின் கரையிலே தவம் இருந்து விட்டு இப்பதான் கைலாசம் வந்திருக்கேன். ஆமா, அதனால இங்க படிகளுக்கு போறீங்கள, இங்க பாருங்க எனக்கு ஒரு வர வேணும் என்கிறார் பார்வதியானவன். வர வேணுமா? என்ன வர வேணும்? ஏன் பகவானே 14 நீங்க படிகளுக்கு போறீங்க, நான் கைலாசம் தன்னதனியா தானே இருக்கிறேன், புத்தையில தானே இருக்கேன். அதனால எனக்கு ஒரு வர வேணும்ல. வரம் கேட்கிறியே, என்ன வர வேணும்? ஆண்டவன் பகவானிடத்துல என் தங்கையான பார்வதா தேவியானவளோ என்ன விதமான வரங்களையும் பாலையான